மிதுனம் ராசி. இந்த மிதுன ராசியுடைய ஒரு ஒரு தற்காலிக சூழ்நிலை அப்படின்னு நம்ம வந்து முதல்ல டீட்டெயிலாக எடுத்துடலாம். ஏன்னா நான் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பரை பற்றி நான் வந்து கிளியராக பேச போகிறேன். 2025 மிதுனம் வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, இந்த புலி வந்து பசியில் வந்து வேட்டையாடுறதுக்கு காத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு வேட்டைக்காக காத்துட்டு இருக்கிற மனநிலை தான் நீங்கள் இருப்பீங்க. மிதுன ராசியை சேர்ந்த ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. நீங்களும் வந்து ஏன்னா அந்த மனசை வந்து கட்டுப்படுத்த முடியல. அது வந்து தினம் தினம் ஒன்று யோசிக்குது, தினம் தினம் ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க. பட் அது என்னமோ எப்போ 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 எப்போன்னு டெய்லி இருக்குது. பட் நான் வந்து அடுத்த 3 மாதத்தை டோட்டலாக செக் பண்ணி பார்த்துட்டேன். டீட்டெயிலாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து 5 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உங்கள் ராசி மிதுனம், அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ரெண்டாவது வந்து உங்கள் நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா மிதுனத்தில் வந்து மிருகசீரிடம் நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம் அது உள்ளே வரும். அதுக்கப்புறம் புனர்பூசம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தில் 3 பாதங்கள் அந்த மிதுனத்தில் வந்துடும். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் நீங்கள் ஏதோ ஒன்று இருப்பீங்க. அதை நீங்கள் வந்து கிளியராக வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தசா ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் மிருகசீரிடமில் பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய் தசை உங்களுடைய பர்த்தில் ஸ்டார்ட் ஆகும். திருவாதிரைனா ராகு, புனர்பூசம்னா குரு. ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் வந்து இப்போ மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் சார்ட்டை பார்த்துட்டீங்க. நான் அடுத்த என்ன கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் மிதுன ராசியாக இருந்து இந்த வருஷம் ஃபுல்லாக காத்துட்ருக்கீங்க. எப்படா குரு பலன் வரும், எப்படா கொஞ்சம் மாறும், எப்படா நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா, அடுத்த 3 மாதங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்னா, ஜென்ரலாக மிதுன ராசிக்கு ஆக்சுவலாக பார்த்தா கேது கிட்டேருந்து புதனும் விலகி இருக்காரு, சுக்கிரனும் விலக போகிறார் அக்டோபர் 9. இது விலகின உடனே என்ன நடக்கும்னா, எல்லா பிளானட்டுடைய டிரான்சிட் ஒவ்வொரு ஹவுஸாக ஷிஃப்டாக மிதுனத்துக்கு அது ஃபேவராக இருக்கா இல்லையா? மிதுனத்துக்கு அது ஃபேவராக இருக்குது. குரு அட்வான்ஸ் டிரான்சிட்டாக நடக்க போகிறதும் ஃபேவராக இருக்குது. சனி வக்ர நிவர்த்தி அடைய போகிறதும் மிதுனத்துக்கு ஃபேவராக இருக்குது. ஆல்ரெடி ராகு கேது வந்து 3 and 9 இருக்கிறதும் ஃபேவராக இருக்குது. இவ்வளோ ஃபேவராக இருந்தோம், ஏதோ ஒன்று நடக்கலை, ஏதோ ஒன்று எங்களுக்கு சேரலை, ஏதோ ஒன்று எங்களுக்கு கூடலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அடுத்து நீங்கள் என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சார்ட்டில் வந்து என்ன தசா, என்ன புக்தி, என்ன லக்னா, இந்த 3 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். மிதுன ராசியை சேர்ந்திருக்கிற நீங்கள் உங்களுக்கு எந்த தசா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மட்டும் சொல்லிடுறேன். எது இருக்கணுன்ற சொன்னால் அது பெரிய விஷயமா இருக்குது. எது இருக்கக்கூடாது, இப்போதைக்கு எது இல்லாமல் தான் நல்லது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சனி தசையாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து புதன் தசையாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து ராகு தசையாக இருக்கலாம், இல்லை கேது தசையாக இருக்கலாம், எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு பர்டிகுலர் தசை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, மிதுனத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். இப்போ நடக்கக்கூடாத தசை செவ்வாய். ஆனால் லக் என்னென்னா, மிருகசீட நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தாலுமே பிறக்கும்பொழுது தான் செவ்வாய் தசையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. திருவாதிரை அண்ட் புனர்பூசத்துக்கு செவ்வாய் தசை வர வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் செவ்வாய் தசை நடக்கிற வாய்ப்பு இல்லைன்றதை ஃபிக்ஸ் பண்ணிங்க. பட் இன்னொரு விஷயம் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, புக்தி. அந்த புக்தி வந்து செவ்வாயாக இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு வேளை ராகு கேது இருந்தாலும் அது இல்லாமல் இருந்தால் நல்லது, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பர். ஸோ பட் புக்தியில், புக்திங்கிறது சப் கால்குலேஷன், ஒரு தசாவுடைய சப் கால்குலேஷன் தான் புக்தி. அந்த புக்தியுடைய பீரியட் வந்து மேபி செவ்வாய் புக்தியாக இருந்தால் ஷார்ட் பீரியடாக இருக்கும், 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும். ராகு புக்தியாக கேது புக்தியும் ஷார்ட் பீரியடாக இருக்கும். ராகு புக்தி மட்டும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் தசையில் வந்ததுன்னா உங்களுக்கு 2 to 2.5 years ரஃப்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தசா பேஸ் பண்ணியிருக்கு கால்குலேஷன். பட் என்னென்னா, உங்கள் பர்த் சார்ட்டில் அந்த தசா நடத்துகிற பிளானட்டும் அந்த புக்தி கொடுக்குற பிளானட்டும் நல்லா இருந்துடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த டிரான்சிட் எல்லாமே வந்து டோட்டலாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில் மிதுனத்துக்கு சாதகமான இடத்துக்கு வருது. ஓகே, அப்போ வந்து நல்லது நடந்துருமா? ஒரு ஜாபில், ஒரு மணியில், ஒரு வெல்த்தில், ஒரு க்ரோத்தில், ஒரு பிஸ்னஸில், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல, ஒரு மேரேஜ் விஷயத்தில், ஒரு மேரேஜ் சக்ஸஸில், ஒரு லவ் சக்ஸஸில், ஒரு 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 விஷயத்தை வந்து நம்ம நினைக்கிறோம் நடக்குமா? ஒருவேளை ஜாக்பாட் லக்கு வந்துடுமா? ஒருவேளை ட்ராவல் சக்ஸஸ் ஆகுமா? பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ் ஆகுமா? ஒரு கார் வாங்க முடியுமா? இல்லை கடனை தீர்க்க முடியுமா? கடன் கேட்டால் கிடைக்குமா? லோன் ட்ரை பண்ணுறோம் கிடைக்குமா? ஒரு எக்ஸாம் சக்ஸஸ் ஆகுமா? ட்ராவல் அப்ராட் பண்ணுற ட்ரை பண்ணுறோம் சக்ஸஸ் ஆகுமா? இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து ஒரு குழப்பம். ஒரு ஃபீல்டு சேஞ்சை பற்றி இருக்குது, ஓகே, ஒரு மைக்ரேஷனை பற்றி இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் என்ன நான் சொல்ல வரேன்னா, நான் சொன்ன மாதிரி உங்கள் ராசி மிதுனம் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க உங்கள் பர்த் சார்ட்டில். அதை பேஸ் பண்ணி இப்போ என்ன தசை நடக்குது, அதை பேஸ் பண்ணி என்ன புக்தி நடக்குது, 4 விஷயம் வந்துருச்சு.